பள்ளியில் அவங்க ஆசிரியர் பயிற்சி நடத்துறாங்க. அங்கு RSS ஆகா கடந்த சில தினங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்பயும் நடந்துகிட்டு இருக்கு. விசிகாவை சேர்ந்த பொறுப்பாளர்கள் நேரடியாக அங்கே சென்று அதை காதால கேட்டு துப்பாக்கி சுடுற சட்டம் வரை அவங்க கேட்டிருக்கிறாங்க. அதற்கு பிறகு அவர்கள் ஊடகங்களுக்கு சொல்லி புகார் அளித்த பின்பும் கூட இன்னைக்கு வரை மதுரை காவல் ஆணையரோ மாவட்ட ஆட்சியரோ பள்ளிக்கல்வித்துறையோ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரோ எந்த நடவடிக்கை எடுக்கல. உளவுத்துறை என்ன செய்யுதுன்னு எங்களுக்கு தெரியல. சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு 3 4 வருடங்களுக்கு முன்பாக அதே திருப்பாலை பகுதியில் எங்க கேள்வி என்னன்னா, RSS பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு அங்க எதுக்கு வாள் பயிற்சி, சிலம்ப பயிற்சி, துப்பாக்கி சுடும் பயிற்சி கொடுக்குறாங்க? யாரை கொள்வதற்காக அவர்கள் செய்கிறார்கள் அப்படின்றதா எங்கள் கேள்வி. காந்தியை கொண்டது போல யாரை கொல்ல போறாங்க? கௌரி லங்கேஷை கொண்டது போல யாரை கொல்ல போறாங்க? நரேந்திர தவோல்கரை கொண்டது போல யாரை கொல்ல போகிறார்கள்? ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களை நாடு முழுவதும் கொன்றொழித்தது போல மதுரையில் யாரை கொல்ல போறாங்க? மதுரையில் அவங்க திட்டத்திற்கு அவர்களுடைய விஷம பிரச்சாரங்களுக்கு தடையாக இருப்பது மதுரை மதநலின் கூட்டம் இங்க நிக்கிற நாங்க தான் தடையா இருக்கிறோம். எங்களை யாராவது கொல்ல போறாங்களா? அதுக்கு வாள் பயிற்சியா, துப்பாக்கி சுடும் பயிற்சியா? இப்ப ஒரு அரசு நிறுவனம், அரசு உதவி பெறும் நிறுவனம், அரசு கட்டுப்பாட்டில் இருக்காது. இங்க CEO இருக்காரு, DO இருக்காரு, வேற அமைப்பு அங்க நடத்தினா விட்டுருவாங்களா? ஒரு இஸ்லாமிய அமைப்பு அங்க ஒரு பயிற்சியோ துப்பாக்கி சுடும் பயிற்சியோ விட்டா இந்த அரசாங்கம் விட்டுருமா, போலீஸ் விட்டுருமா, காவல்துறை, உளவுத்துறை விட்டுருமா, கலெக்டர் விட்டுருவாரா? யாராவது விட்டுருவாங்களா? இது ஒரு கம்யூனிஸ்ட் அமைப்பு நடத்தினா விட்டுருவாங்களா? தமிழ் தேசிய அமைப்பு நடத்தினா விட்டுருவாங்களா? முற்போக்கு அமைப்புகள் யாராவது நடத்தினா விட்டுருவாங்களா? தலித் அமைப்புகள் நடத்தினா விட்டுருவாங்களா? ஆனால் RSSக்கு மட்டும் ஏன் இந்த சிறப்பு சலுகை? போலீஸ் பாதுகாப்போடு நடக்குதுங்க. போலீஸ் பாதுகாப்போட கவர்மெண்ட் ஸ்கூல்ல அவங்க சாகா நடத்துறாங்க, துப்பாக்கி சுடும் பயிற்சி பள்ளி மாணவர்கள் கொடுக்குறாங்க. யாரை சுட போறாங்க? நாங்க தான் இப்ப தடையா நிக்கிறோம். எங்களை யாராலும் சுடப்பட்டால் அல்லது வாளால் வெட்டப்பட்டால் அதற்கு RSS அமைப்பு, சங் பரிவார அமைப்புகள், VHP, BJP காரங்களா காரணமா இருப்பாங்க. இந்த கலவரத்தை எல்லாம் தூண்டுகின்ற நீதிபதி GR சுவாமிநாதன் காரணமா இருப்பார். BJP வழக்கறிஞர்கள் இங்க மதுரையில் இருக்காரு, பேராசிரியர் ராமசீனிவாசன், அண்ணாமலையிலிருந்து RSS பொறுப்பாளர் வன்னியராஜன், இப்படி பலரும் இதுக்கு பின்னாடி இருக்கிறாங்க. யாரை கொள்வதற்கு மதுரையிலே ஓராண்டாக இந்த வேலை செய்யறாங்க. சேவா பாரதி என்ற அமைப்பை திருப்பாலை பகுதியில் துவங்கி அதுக்கு பிறகு இவ்வளவு பிரச்சனை வருது. அந்த சேவா பாரதியில என்ன செய்யறாங்க? ஆயுதங்கள் வச்சிருக்காங்களா? என்னைக்காவது போலீஸ் சோதனை போட்டிருக்கா? உளவுத்துறை சோதனை போட்டிருக்கா? SPO கலெக்டர் என்னைக்காவது கேட்டிருக்காங்களா? இப்ப சங் பரிவார அமைப்புகளை அரசு நிர்வாகமே வளர்த்து விடுது. பள்ளி கல்வித்துறைன்னு ஒண்ணு இயங்குதா? அதுக்கு ஒரு மினிஸ்டர் இருக்காரு, அன்பில் மகேஷ் பொய்யாமலின்னு நினைக்கிற ஒரு பேரு. அவர் என்ன வேலை பார்க்கறாருன்னு எங்களுக்கு தெரியல. பல சங் பரிவார அமைப்பை சேர்ந்தவர்கள் இதுக்கு முன்னாடி ஸ்கூல்ல எல்லாம் போய் பேசுறாங்க. அதையும் வெளியில வந்த பிறகு தான் நிறுத்துறாங்க. ஏற்கனவே பல்வேறு ஊர்கள் இது போல சாகா ஸ்கூல்ல நடக்குது. அதுக்கு அவர் நடவடிக்கை எடுக்கல. மதுரையில் இவ்வளவு நடந்த பிறகு அவர் தூங்கிட்டு இருக்காருன்னா இது திராவிட மாடல் அரசா இல்ல அமித்ஷாவின் கட்டுப்பாட்டில் நடக்கிற அரசா என்ற கேள்வியை நாங்கள் எழுப்புகிறோம். மதுரையினோட அமைதியை சீர்குலைப்பதற்காக, மதுரையில் மிகப்பெரிய கலவரத்தை அரங்கேற்றுவதற்காக பள்ளி கல்லூரி மாணவர்கள் எல்லாரும் கொடுத்து ஜாதி அமைப்புகளை கையில் எடுத்து இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு வன்முறை. இன்னைக்கு மத்தவங்க விட்டுருவீங்க, ஆம்ஸ் ஆக்ட் இருக்கு, ஆம்ஸ் ஆக்ட் வராதா? ஆம்ஸ் ஆக்ட்ல போட்டு நேரம் அவங்க கிட்டத்தட்ட ஜெயில தான் இருக்கணும், வெளியே விட மாட்டாங்க. ட்ரையல் நடத்துற வரையும் பல ஆண்டுகள் சிறையில் இருக்கும் ஒரு நிலைமை வரும். ஆனால் இவ்வளவு நடந்த பிறகும் இவ்வளவு நக்கீரன்ல வந்திருக்கு, எல்லா செய்தி வந்திருக்கு, எல்லாரும் பேசியிருக்காங்க. இன்னைக்கு வரை அதை போய் இந்த அரசு தடுக்கலைன்னா இந்த அரசு பெரியார் பேரை சொல்வதில் என்ன இது இருக்குன்னு எங்களுக்கு புரியல. எனவே தமிழக முதல்வர் அவர்கள் இதெல்லாம் கவனிக்கிறாரா? இந்த உளவுத்துறைன்னு ஒண்ணு இருக்கு. முற்போக்கு அமைப்பை சேர்ந்தவர்கள் ஒரு சின்ன ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னா வீடு வீடா போறது, விரட்டுறது, கைது பண்றது, ஹைகோர்ட்ல போராட்டம் நடத்தினா அடிக்கிறது, மீடியா